ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெப்பி ஃபிஷிங். அந்த மணிப்பட்டம் தான் பார்க்க போகிறோம். செம்ம பியூட்டியாக இருக்குது, வாங்க பார்க்கலாம். ஸோ நம்ம ட்ராவல் பண்ணி குந்துகால் விவேகானந்தர் மண்டபத்துக்கு வந்தாச்சுங்க. ஸோ உள்ளே போய் மண்டபம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் நிறைய பேர் விசிட் பண்ணியிருப்பீங்க. உண்மையிலே இங்கே பார்த்தீங்கன்னா, அந்த டைமிங் செக்ஷன் வந்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்குங்க. என்னதான் கடல் பக்கத்தில் இருந்தாலும் இந்த மணிமண்டபம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு அமைதியான ஒரு சைலண்ட்டை மெயின்டெயின் பண்ணும். அது இல்லாமல் ஒரு மியூசிக் ஒன்று ரன் ஆகிட்டுருக்கும். அது ரொம்ப சூப்பராக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். விவேகானந்தர் பாருங்கள் எப்படி கம்பீரமாக நிற்கிறார் அப்படின்னு. இந்த விவேகானந்தர் மணிமண்டபத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு வரலாறே இருக்குங்க. அது சேதுபதி மன்னர் காலத்தில உள்ள வரலாறு தான் இது. ஒரு டைம் பார்த்தீங்கன்னா, விவேகானந்தர் ஒரு கண்ட்ரி போயிட்டு நம்ம இந்தியா வரும்போது, இந்த குந்துகால்ல தான் ஏன்னா கப்பல் வழியா தான் வருவாங்க. ஸோ கப்பல் வழியா வரும்போது இந்த குந்துகால்ல தான் பார்த்தீங்கன்னா, அவங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க. நம்ம சேதுபதி மன்னரோட அவரோட சிலையுமே இங்க இருக்கு. உருவச் சிலையுமே இருக்கு. இங்க நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குங்க. விவேகானந்தர பத்தின இன்ஃபர்மேஷன்ஸு, அவரு வழிநடத்தின பாதைகளு, அவரோட இமேஜஸு, இது எல்லாமே நீங்க இங்க வந்தீங்கன்னா பார்க்கலாம். ஒவ்வொரு இன்சிடென்ட்டையுமே பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இன்ஃபர்மேஷனா குடுத்துருப்பாங்க. ஸோ கண்டிப்பா நீங்க ராமேஸ்வரம் டூரிசம் வரீங்க, இல்ல ராமேஸ்வரம் கோயிலுக்கு வரீங்கன்னா, இந்த பிளேஸ மறக்காம விசிட் பண்ணி பாருங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாவும் இருக்கும். பிளஸ் அது இல்லாம நியரஸ்ட்லயே பார்த்தீங்கன்னா, பீச்சும் இருக்கும். அங்கேயுமே நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சின்னதா ஒரு மியூசியம் வச்சிருக்காங்க. அதாவது ஓரியன்டடான மியூசியம். அது எல்லாமே ஸ்டோன்ஸ்ல பண்ண மாரிலாம் இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும். நீங்க குழந்தைகளோட விசிட் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா குந்துகால் மறக்காம போங்க. இது எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராமேஸ்வரம் ஹைவேல வந்துட்டுருக்கும்போது, அக்காமடம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து ரைட்ல கட் ஆகும். ரைட்ல கட் ஆகி உள்ள வந்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 2 டூ 3 கிலோமீட்டர்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா, குந்துகால்ங்கிற இடம் வரும். அதுல 2 ஸ்பாட் இருக்குங்க. ஒண்ணு ஹார்பர் இருக்கு. இன்னொன்னு நம்ம விவேகானந்தர் மண்டபம் இருக்கு. 2யுமே மறக்காம விசிட் பண்ணுங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் நீங்க பார்க்கறதுக்கு. இப்போ மார்னிங் டைம்னால பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. அன்னைக்கு கிளைமேட்டும் ரொம்ப ஹாட்டா இல்ல. ஓரளவுக்கு வெயில் இப்ப தான் வந்துட்டு இருக்குங்கிறனால பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரம்மியமா இருந்துச்சு. இதுல பார்த்தீங்கன்னா, மண்டபத்த பார்த்துட்டு சுத்தி வந்தீங்க அப்படின்னா, மாடி இருக்கும். ஸோ மாடியில பார்த்தீங்கன்னா, கடல் வியூ பார்க்கலாம். செம்ம அழகா இருக்குங்க பார்க்கறதுக்கு. இப்ப நீங்க பாருங்க. இதுதாங்க பார்த்தீங்கன்னா, குந்துகாலோட கடலு. இதுல பார்த்தீங்கன்னா, ஆத்வா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அது மூலியமா தான் பார்த்தீங்கன்னா, மீன்கள்லாம் புடிச்சிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஆத்வா மூலியமா கடந்து தான் பார்த்தீங்கன்னா, பாமன்ல ரீச் ஆவாங்க. இந்த ஆத்வா ரொம்ப ரொம்ப முக்கியங்க, நம்ம ஏரியாவ பொறுத்தளவுக்கு. ஏன்னா, மத்த எந்த இடத்துலயும் நீங்க போட்ட கொண்டு போ முடியாது. ஏன்னா, தர தட்டும் உங்களுக்கு. இந்த ஆத்வா மூலியமா போகும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சேஃபா போயிரலாம். பார்க்க இந்த ஏரியா ஆழம் ரொம்ப ஓரளவுக்கு ரீசனபிளா தாங்க இருக்கும். ரொம்ப ஆழமாலாம் இருக்காது. வாங்க நம்ம கடற்கரை போய் பார்க்கலாம். இங்க பாருங்க எவ்வளோ ரம்மியமா காத்தடிச்சிட்டு இருக்குன்னு பாருங்க. சூப்பரா இருக்குங்க பார்க்கறதுக்கு. இன்னொன்னு ஃபேமிலியோட நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சமைச்சு கொண்டு கூட நீங்க இங்க உட்கார்ந்து சாப்பிடலாம். அந்த அளவுக்கு இடங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொன்னு மழை காலங்கள்ல அந்த மாரி டைம்லலாம் வந்தீங்கன்னா, ரொம்ப சில்னஸாவும் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நம்ம ஏரியா எப்பயுமே பார்த்தீங்கன்னா, ஹீட்டா தான் இருக்கும். பட் மழை காலங்கள் வரும்போது ரொம்ப நல்லாருக்கும். நாங்கலாம் சின்ன பிள்ளையில வரும்போது இந்த திண்டுல தான் உட்காந்து சாப்பிடுவோம். அப்ப கடல் பார்த்தீங்கன்னா, இந்த திண்டு வரைக்குமே கடல் இருந்துச்சு. இப்ப தான் இந்த கற்கள் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா மறைச்சு, கடல் மேல ஏறி வராம தடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நான் கூட சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன நெனச்சேன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல இந்த மணிமண்டபம் கடலுக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி தான் ஃபீல் பண்ணேன். பட் கவர்மெண்ட் இருக்கட்டும், நல்லா சப்போர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஹார்பருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் குடுத்துருக்காங்களோ, அது மாரி இந்த மணிமண்டபத்துக்குமே பார்த்தீங்கன்னா, இந்த சைடு கடல் வந்துரக்கூடாதுங்கிறதுக்காக, பெரிய பெரிய கற்கள் அதாவது பாறாங்கற்கள கொண்டு மறைச்சு, இந்த கடல பார்த்தீங்கன்னா தடுத்துருக்காங்க. இல்லன்னா இந்த அலை பார்த்தீங்கன்னா, மணிமண்டபத்து வரைக்குமே அடிச்சிட்டு இருந்துச்சு. ஒரு ஒரு கட்டத்துல இது பண்றதுக்கு முன்னாடி. மார்னிங் டைம்ல குந்தால பார்த்தீங்கன்னா, ஃபிஷிங் ஆக்டிவிட்டீஸ் சூப்பரா இருக்குங்க. அந்த பாறை மீன் இதெல்லாமே நெறைய புடிக்கலாம். ஏதாவது ரேர் கேஸ்ல பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய மீன்கள் மாட்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் பாம்பன் பிரிட்ஜ்ல பண்ற ஃபிஷிங்கோட இங்கலாம் கம்மி தான். பட் எனிவே கொஞ்சம் டிஃபரெண்ட்டா ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அந்த ஸ்டிக் ஃபிஷிங்லாம் பண்றவங்க கண்டிப்பா இங்க நீங்க விசிட் பண்ணி ஃபிஷிங் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பெப்பி ஃபிஷிங். தேங்க் யூ.
நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடல்ல கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்ல நீங்க ஆன்லைன்லயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com